இவர் கூட நான் தனியா இருக்கணுமா? அப்பாடா இப்பதான் நிம்மதியா நான் நினைச்ச மாதிரியே பேசுறாளே. இத பத்தி எல்லாம் இனிமே பேசவே பேசிடாதீங்கண்ணா. என்னென்ன ஏதோ நிலாவை சமாதானப்படுத்துறது ஏன் பொறுப்புன்னு சொன்ன. இதுல சமாதானப்படுத்துற மாதிரி தெரியல. அவளை பக்கம் பக்கமா பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்த மாதிரில இருந்துச்சு. இல்லடா அந்த பொண்ணு என்ன பேசவே விடலையடா. அதான் எனக்கு தெரியுமே. இதுக்குதான் நான் வேணான்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? என்னமோ இதுதான் என் முடிவுக்கு நீங்க எல்லாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு பெருசா டைலாக் எல்லாம் விட்ட. நல்ல வேலை அண்ணி முடியாதுன்னு சொன்னாங்க. எங்க அண்ணி இந்த வீட்டுல விட்டுட்டு நாம எல்லாம் வேற வீட்டுக்கு போகணுமோ நினைச்சு எனக்கு ராத்திரில தூக்கமே வரல. நல்ல வேலை அண்ணி அது கொத்துக்கல. ஆமா உனக்கு அவன் கவலை இல்ல. நான் எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு எல்லாம் என்ன? அப்படி இல்லடா. அப்பா சாமி அவனுங்க பேசுறது கூட நான் விட்டுருவேன். ஆனா நீங்க எல்லாம் பேசவே பேசக்கூடாது. டேய் சோலா, எனக்கு இப்ப வானதி பாக்கணும் போல இருக்குடா. போய் பாரு. எப்படா பாக்குறது? அவ வீட்டுக்கு போய் பார்க்க முடியாது. நேத்து தான் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. எங்கயாவது இப்ப வர சொல்லி பாருடா. டேய் அவகிட்ட தான் போன் இல்லையே. அவங்க அப்பா போன்ல இருந்து தான் யாருக்கும் தெரியாம நேத்து போன் பண்ணா. டேய் ஆனா எனக்கு அவளை பாக்கணும் போல இருக்குடா. உடனே பாக்கணுமா? ஆமாண்டா அப்படிதான் தோணுது. சரி வா எழுந்துரு. டேய் பாக்க முடியுமா? ஆடா அதான் பாக்கணும்னு ஆசைப்பட்டல. பாத்தல உனக்கு இந்த மாதிரி ஆசை எல்லாம் எப்பயாவது தான் வரும். சரிடா நான் போய் சட்டை மாத்திட்டு வந்துறேன். ஏய் இந்த சட்டிக்கு என்னடா நல்லதாடா இருக்கு. பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே போய் பாத்துறணும். என்னது அவ்வளவு சொல்லி விடுற? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு நீ பெத்திருக்க? அத கேளு. வெளில போனா கால உடைப்பேன்னு சொன்ன. அப்புறம் எப்படி இவ வெளில போனா? டேய் சுமதி வந்து கூப்பிட்டுச்சுடா. இவ ஃப்ரெண்ட் ரேவதியாமே. அவ நம்ம ஊரு தெரியாம தெருமுனையில நின்னுட்டு இருந்தாளாம். எவளோ என்னத்தையும் சொன்னான்னு சொல்லிட்டு நீ கேன மாதிரி நம்பிட்டு இருந்தியா? டேய் தெருமுனையில நின்னது ரேவதி இல்ல, பாண்டியும் அவன் அண்ணன் சோழனும் தான் நின்று இருந்தானுங்க. அந்த பொய்க்கு பாண்டி கிட்ட பேசதான் நீ போமான்னு உன் பொண்ணு அனுப்பிச்சு விட்டுக்கிற. அம்மாவே ஏமாத்திட்டல. சும்மா அவள போட்டு அடிச்சினு இனிமே நீ வாயால பேச மாட்டியா? கையால தான் பேசுவியா? நான் கேக்குறேன் வருது என்னது இம்மா தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அவன நம்ம தெருக்கே வர வச்சு பேசினு இருக்கற. ஐயா இந்த ஆளால தான் வெட்டி ஆயிட்டுக்கறா. நான் மட்டும் இவள பார்த்து கூட்டிட்டு வரலன்னு வையே அப்படியே கட்டி புடிச்சனே நின்று இருந்திருப்பா. என்னது கட்டி பிடிச்சிட்டு நின்னாளா? அத